என்ன அடுத்த நாடகம் போட உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்து அனுப்புனாளா அத்தை இல்ல வெளியே நிக்கிறாளா? அத்தை அவ வரலக்கா, நான் மட்டும்தான் வந்தேன். என்னடா இது? எவ்வளவு திட்டினாலும் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறானே, நீ என்னைய கேவலமா திட்டினாலும் பரவாயில்ல. எனக்கு ஒண்ணு விட்டு வர வழி இல்லக்கா. முல்லைக்கிட்ட போய் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது உங்க அத்தை மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன. பதிலுக்கு அவ ஜீவா இல்லைன்னா நான் சாகிறத தவிர வர வழி இல்லைன்னு சொல்லிட்டாக்கா. நீ என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஒண்ணு இந்த கதையெல்லாம் கேட்க வேண்டாம். நீ கேட்கறியா கேட்கலையோ 2 நிமிஷம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடுறேன். நீ முல்லைய பார்வதி வச்சு எடை போடாதக்கா. அது பாவம், வெகுளிக்கா, அப்பாவி. சின்ன வயசுல பேச்சு வாக்குல ஜீவாதான் உனக்குன்னு சொன்னதை மனசுல சுமந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம சண்டை இல்ல, அது மண்டையில ஏறலக்கா. அக்கா, முல்லை ஜீவா தம்பி மேல மட்டும் இல்ல, உங்க எல்லாரும் மேலுமே அது உசுரா இருக்குது. அது முகத்தை பார்க்கும்போது ஏமாத்த தோணலக்கா. முல்லைக்கு அது பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட மாட்டோமான்னு என் மனசு கிடந்து ஏங்குது. அதாக்கா, நீ திட்டுவேன்னு தெரிஞ்சு திரும்ப வந்து நிக்கிற. உனக்கு வேலை ஆகணும்னு தான் வந்து நிக்கிறேன்னு தெரியுது. இதுல நீட்டி வேற முழக்கணுமாக்கும். ஓ கோவம் 100% சரிக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ கஷ்டப்பட்டப்ப உன் கூட இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சேக்கா. முடியலக்கா. என் பொண்டாட்டியை மீறி என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த பாவத்துக்கு தான் ஆண்டவன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடிக்கிட்டாக்க. கைவசம் இருந்த கடைசி ரைஸ் மில் கூட ஏலத்துக்கு வருதுக்கா. வாங்கின காசுக்கு வீட்டு எழுதி கூட கடைக்கார வந்து நிக்கிறக்கா. நான் கருத்துட்டு சாகலாமத்தோட வயசுக்கு வந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் எங்கக்கா போவேன்? இப்ப நான் உன்கிட்ட கேட்க வந்தது ஒன்னே ஒண்ணுதாக்கா. ஒன்று நான் நடுத்தரில் நிப்பாட்ட மாதிரி என்ன நீ நடுத்தரில் நிப்பாட்டிடாதக்கா. என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கூட நான் நிற்கதையா நிக்கிறேக்கா. உன் பொண்டாட்டி வெளியே வரும்போதே உன் கதை தெரிஞ்சு போச்சுடா. உண்மைதாக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. அக்கா, நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் தோணுதுக்கா. போதும் இந்த கவலையும் சங்கடமும். இதுக்கு மேல வாழ்றதுக்கும் ஒண்ணு இல்லக்கா. நான் போய் சேர்ந்துருவேக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி என் மகளை இங்க கட்டி கொடுத்துட்டா நீங்க எல்லாம் அவ கூட இருப்பீங்கிற தைரியத்துல நான் நிம்மதியா போய் சேருவேன். என்ன மன்னிச்சிருக்கா. அப்பா நீங்க எந்திரிங்கப்பா. என்ன மன்னிச்சிருக்கா. முருகா, 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 அழாதடா. எத்தனை வருஷம் ஆட்சிக்கு அவன் வாயால என் பேரை சொல்லி உன் மேல எனக்கு கோபம் இருந்துச்சு. ஆனா அது நீ சாவணும்னு நினைக்கிற கோபம் இல்லடா. நீ என் பிள்ளைங்களை கைவிட்ட மாதிரி என் பிள்ளைங்க உன் பொண்ணை கைவிட மாட்டாங்கடா. கலங்காம போ. இது போதுக்கா, இது போதும், இது போதும், போதுக்கா.
மனசு நெறிஞ்சு போறேன். வர்றக்கா. என்னண்ணே? ஆனா இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. என்ன அதுன்னு சொல்லி தொலைச்சா? வெயிட் மாமா, ஜீவா வரட்டும். என்னடா அது? ஏய், ஜீவா வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லித்தே ஆவேன்ற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் வெட்டி கிடக்கு? இருங்க, வெயிட். ஜீவா வரட்டும். அப்படி என்னதான் ரகசியம் வச்சிருக்காளோ? அண்ணா, வாடா எதிரே. ஜீவா எங்க? நீ மட்டும் வந்திருக்க? அண்ணன் புதுக்கோட்டை வரைக்கும் போயிருக்க. நீ அப்படியா? என்ன விஷயம் நீ? அடையாண்டா நீ வேற. அதுவும் நம்ம கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாளாம். ஜீவா வந்தாத்தான் சொல்லுவாளாம். என்னன்னா சொல்லுங்களேன் நீ. சரி, நான் சொல்றேன். ஆனா இந்த விஷயத்த ஜீவா கிட்ட நான் தான் சொல்லுவேன், நீங்க யாரும் சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டான். அது என்ன விஷயம்னு சொல்லு. எவ்வளவு நேரம் காத்து கிடக்குறது? முல்லையப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அதே தெரியுமே. ஆஹா, சித்தியோட வந்தது சொல்லல, திரும்பவும் தனியா நம்ம வீட்டுக்கு வந்தாரு. திரும்பவுமா? ஆமா மாமா. என்னவா? எல்லாம் அதே விஷயம்தான். ஜீவாவுக்கும் முல்லைக்கும் கல்யாணம் பேச. மாமா வந்து பேசினதும் அத்தை ஓகே சொல்லிட்டாங்க. அம்மா எப்படி சரின்னு சொல்லிச்சு? சரின்னு நேரடியா ஒன்னும் சொல்லல, ஆனா சொன்ன மாதிரி தான். சித்தப்பா இங்க இருந்து அவ்வளவு சந்தோஷமா போனாங்க. என்னதானே சொல்ற? நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்து போச்சா? சித்தப்பா வந்தாக, அத்தை காலில் விழுந்து அழுதாக. முல்லை பிடிவாதமா இருக்கு, ஜீவா இல்லைன்னா ஏதாவது பண்ணிக்குமோன்னு பயமா இருக்கு, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு பழி வாங்கிடாத, அப்படி இப்படின்னு அழுதாக. என்ன இருந்தாலும் தம்பி தானே. அத்தையோட மனசு அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. அவங்க நம்மளுக்கு செஞ்ச விஷயத்தெல்லாம் அம்மாவை மறந்துட்டாங்க. நம்பவே முடியலையே. அதெல்லாம் வேலை நடக்கணும்னா நல்லா அழுவாக. நீங்க உடனே சரின்னு சொல்லிடுறதா? அவங்க பண்ணதெல்லாம் எப்படி மறக்க முடியுது உங்களால? அப்ப நான் மட்டும் தான் இருக்கேனா எல்லாத்தையும் தூக்கிட்டு திரியறதுக்கு? டேய், எதுக்குடா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அவங்க அக்கா தம்பி பிரச்சனையை எப்படியாவது பேசி சரி வேண்டி போறாங்க. நீ ஏன்டா ஏழை? அது அப்படியே நின்றுட்டா பரவாயில்லையே. அதுக்கே ஜீவா அண்ணனை போய் ரயில் வர தண்டவாளத்துல படுக்க சொல்றிய? சச்சா, என்னடா பேச்சுது? ஜீவாவுக்கு இது சரியா வருமா இல்லையான்னு அத்தை யோசிக்க மாட்டாங்களா? அம்மாக்கு மாமா கூட பேசணும், மாமாவை பார்த்தா பாவமா இருக்குன்னா அவங்க பேசட்டும். ஜீவா அண்ணனுக்கு இந்த கல்யாணம் வேணாம். நீ டார்ச்சர் பண்ணி கொன்னுடுவா. இதுதான் நீ அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருக்க. டேய், முல்லையோட அம்மாவுக்கு தாண்டா வாய் ஜாஸ்தி. முல்லை நல்ல பொண்ணு தாண்டா. அது அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்குத நீ. அவங்களும் ஆளும் மூஞ்சியும். கதிர், அப்படிலாம் பேசக்கூடாதுடா. என்னென்ன நீங்க பாட்டுக்கு மாமா வந்தாரு, கல்யாணம், அது இதுன்னு எதோ பேசுறிய? ஜீவா அண்ணனுக்கு இஷ்டமான இது வரைக்கும் யாரா கேட்டியலா? ஜீவாவுக்கு இஷ்டம் தான், அவனுக்கு முல்லை தான் பிடிச்சிருக்கு. அதனால தானே எல்லா பிரச்சனையும் தாண்டி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். இல்ல நீ அண்ணனுக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்ல. இல்ல கதிரு, நீ பார்வதி சித்தி மேல இருக்கிற கோபத்துல எல்லாத்தையும் ஒரு மாதிரி பாக்குற. ஓ, அப்ப எனக்கு மட்டும்தான் கோவமா? உங்க யாருக்கும் கோவம் இல்ல? இப்ப கடைசியா காது குத்து ஃபங்க்ஷன்ல வச்சு உங்களால எப்படி பேசினாங்க? அம்மாவை எப்படி கிண்டல் பண்ணாங்க? இப்ப சம்பந்தம் பேசினா அதெல்லாம் மறந்துட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்க சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் நம்ம ஜீவாவை யோசிச்சு பாருடா.
இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம முன்னாடி வராது. ஜீவானன்ட்ட பேசாமலே அதுக்கு பிடிச்சிருக்குன்னு முடிவு பண்ணிட்டியல்ல, எப்படி அண்ணி அது? உங்க எல்லாரையும் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அவனுக்கு முல்லை தான் பிடிச்சிருக்கு. நம்ம 2 குடும்பமும் பேசாம இருக்கிறத வச்சு அவன் சொல்ல யோசிக்கிறான், அவ்வளவுதான். இத பாரு கதிரு, நீ நம்ம ஜீவா பக்கம் இருந்து யோசிச்சு பாரு, உனக்கு எல்லாமே சரின்னு தெரியும். பழைய கதையெல்லாம் பேசி அவன் வாழ்க்கையை நம்ம பாழாக்கிடக்கூடாது. என்ன மாமா சொல்றிய? ம் நான் என்னத்த சொல்கிறது, அம்மாவுக்கே பிரச்சனை இல்லைன்றப்ப எனக்கு என்ன பிரச்சனை? ஜீவாவுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கிட்டு நீ தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்க. அவனுக்கு பிடிச்சதை நடத்தி வைக்கிறது தான் நம்ம எல்லாரோட வேலையும். டேய் இவனை பாருங்க மாமா. அவனை விடு, அவன் கொஞ்சம் பயப்படுறான். ஜீவாவுக்கு நல்லது நடந்தா வேணாம்டா சொல்ல போகிறேன். நல்லதே நடக்கும், கவலைப்படாமல் இரு. என்ன கண்ணா, உனக்கு ஓகே தானே? இதே மாதிரி நானும் ஒரு நாள் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு வருவேன். அப்போ நீங்க இதே மாதிரி ஸ்ட்ராங்கா ஓகே சொல்லணும். நாளைக்கு என்னடா எக்ஸாம் உனக்கு? அது வந்து நீ படிக்கிறதுக்கு வழி இல்ல, லவ் கேக்குதா? தோலை உரிச்சிடுவேன் ராஸ்கல், போடா. லவ் பண்றான் நம்ம லவ். போகும் நேரம் கொஞ்சி பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடி கொஞ்சமா. டேய், இது வேணாமா? ஐயோ ஆமா வேணும்ண்ணே. என்னத்த படிக்கிறியோ கதிரு, அண்ணி? கிளம்பிட்டியா? ஆ. இந்தா சாப்பாடு உனக்கும் அப்பாவுக்கும். சரி அண்ணி. கிளம்பு. ம் ம். வரேன்டா டேய். ஓகேண்ணே. பெருங்காதல் கூடுதடி கொஞ்சி பேசிட வேணாம். என்னண்ணே ஒரே குசியா? சும்மா சும்மா மாதிரி தெரியலையே, ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லடா கண்ணா? ஆமா நீ ஏதோ இருக்குல்ல. ம். எக்ஸ்ட்ரா சிரிப்பு, எக்ஸ்ட்ரா பொலபொலப்பு, எக்ஸ்ட்ரா பூரிப்பு. என்ன எக்ஸ்ட்ரா? ஒரு எக்ஸ்ட்ராவும் இல்லை. அண்ணே அண்ணா எங்க? ஆ, உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. வண்டி சாவி வேணும். அங்கதானே இருக்கு, எடுத்துக்கோ. இல்லை நீ நேராக கடைக்கு போல. ஆ, ம். கடைக்கு போலையா? வேற எங்க போற? அது கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போகணும். அண்ணனுக்கு வேற பைக் வேணுமான்னு தெரியல. அதான் வேலையை முடிச்சுட்டு உடனே கடைக்கு போயிடுவேன். ஆ. அப்படி என்னடா வேலை? அது அது வந்து அண்ணி இனி அண்ணனுக்கு 1000 வேலைகள் வரும். அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருப்பீங்க. ம். இல்லை உனக்கு காலேஜுக்கு நேரம் ஆச்சுல்ல, நீ கிளம்பு. மாமா, ம் ஜீவாவுக்கு வெளியில வேலை இருக்கான், அதனால கடைக்கு லேட்டா தான் வருவானா. வண்டி வேணுமா? இல்லை இதெல்லாம கேட்டுக்கு இருக்குது, எடுத்து போக வேண்டியதானே? இல்லைண்ணே ஃப்ரெண்டு வந்திருக்கேன், ஏதோ அர்ஜென்ட்டாக வர சொன்னான், அதான். நான் ஏன் எதுக்குன்னு கேட்கவே இல்லையாடா. எடுத்துட்டு போ. ஓ சரிண்ணே வரேன். நீ பாத்தியல மாமா, கல்யாணத்துக்கு அத்தை சம்மதிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எம்புட்டு சந்தோஷம் பாருங்க முகத்துல. சந்தோஷமா இருந்தா சரி தானே. முல்லை கூட தான் எங்கேயோ போறான், ஆனா எப்படி போய் சொல்றான் பாத்தியலா? கேடி. அண்ணா மாமா வந்தது பேசுனது இதெல்லாம் சொன்னியா இல்லையா? நைட்டு சொல்லலாம் தான் வெயிட் பண்ணேன், ஆனா வரும்போதே போனும் கையுமா லேட்டாலே வந்தான். நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு, அவ தான் எல்லாமே லைவா அப்டேட் பண்ணிட்டு இருப்பாளே. மாமா, இத பத்தி நானா அவன்கிட்ட பேச போறது இல்ல. என்னைக்கு அவனா வந்து பேசுறான்னு பாக்கலாம். எல்லாத்தையும் சொல்றவன் இது மட்டும் என்கிட்ட சொல்லல. பாக்கலாம், நானா அவனான்னு பாத்துடலாம். பாருங்க பாருங்க. பாக்கலாம் ஜீவா, பாக்கலாம். அட மாமா, வேகமா வருது பைக்ல. மாமா
நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. என்ன மாமா எங்க இவ்வளவு வேகமா போறீங்க? எனக்கு வேலை இருக்குது. என்ன வேலை? அதான் தினமும் வேலை வேலைன்னு தானே சுத்துறீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்கலாம்ல மாமா. சரி, இன்னைக்கு என்ன பைக்ல அதுவும் தனியா வந்திருக்கீங்க? என்னைய கூட்டிட்டு போகவா? இப்போ தானே சொன்னேன் வேலை இருக்குன்னு. புதுக்கோட்டை வரைக்கும் போகணும். நானும் வரட்டா மாமா? நீ எதுக்கு? என்ன மாமா நீங்க? நான் வந்து என்ன வியாபாரமா பேச போறேன்? சும்மா கொஞ்ச நேரம் பைக்ல ஜாலியா வரலாம்ல. வெயிலாக இருக்கு, நீ வேணாம். ஓ, கரெக்ட் தான், கரெக்ட் தான். வெயில்ல நான் வந்து கருத்துட்டா பார்க்க நல்லா இருக்காது இல்ல? அப்படிதான் நினைக்கிறீங்க மாமா? சரி, புதுக்கோட்டை வரைக்கும் வேண்டாம். சும்மா இந்த கோயில் வரைக்கும் கூட்டிட்டு போறீங்களா? கொஞ்ச நேரம் பைக்ல வரனே. அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல எனக்கு வேலை இருக்குன்னு. ஓஹோ, 2 பேத்துக்கு இஷ்டம்தான் போல. நாம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோமோ. சரி, கோயிலுக்கு வேண்டாம், உங்க வீட்டுக்கு தான் போறேன். அங்க விட்டுடுறீங்களா? பக்கத்தில் தானே இருக்குது, நடந்தே போயேன். ஆமாம், இப்போ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறேன்? வெளியவும் கூட்டிட்டு போக மாட்டீங்க, வீட்டுக்கும் கூட்டிட்டு போக மாட்டேன்னா எப்படி மாமா? எனக்கு உங்க பைக்ல ஏறியே ஆகணும். ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தி உங்க தெருவுலையாவது விட்டுட்டு போங்களேன். தேவையில்லாமல் இப்போ எதுக்கு போய் பேசுகிறேன்? அண்ணன் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. ஓ, உங்க அம்மா கிட்ட நான் திட்டு வாங்கிட கூடாதுங்கிற அக்கறையில அப்படி பேசுறீங்க அதானே? அது எனக்கு புரியுது மாமா, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். இங்கே வர தெருமணில் தான் இறக்கி விடுவேன். ஓகே, பரவாயில்ல. ராஸ்கல் இதுக்கிட்டே வண்டி கேட்டானே. அண்ணன் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு சரின்னு நம்ம சொல்லண்டா. பாவம் கஷ்டப்பட்டுருப்பேன் போல இருக்கே. நல்லா இருக்கட்டும். என்ன மாமா இப்பதானே கிளம்பினீங்க? அதுக்குள்ள என்ன போன் எதாவது வச்சுட்டு போயிட்டியலா? அதெல்லாம் எதையும் வச்சுட்டு வரல. ஒரு விஷயம், வர்ற வழியில் நம்ம ஜீவா பையலையும் முள்ளையும் பார்த்தேன். 2 பேரும் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பைக் எடுத்துட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நான் தான் சொன்னனே மாமா, அவ அதுக்கு தான் பைக் கேக்குறான்னு. நான் கூட நீ சொன்னதை பெருசாக நம்பலை. இப்போ அவங்க நேரடியாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு அவன் நினச்சிட்டு இருக்காண்டு. இப்பவாவது தெரிஞ்சிச்சே. பெரிய ஆள் தான் பாரு. நான் கடையிலையும் வீட்லேயும் தம்பியை கூடயே தான் இருக்கேன். என்னால் ஜீவா மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. நீ என்னடாண்டா அசால்ட்டாக அவனுக்கு முல்லையத்தான் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சவாரு. பெரிய ஆள் தான் நீ. நீ யாரும் எனக்கு குழந்தைங்க கிடையாது. என் மைண்டு சொன்னது ஒன்றும் சும்மா இல்லை. என் மனசிலோட ஒரு ஓரத்தில் நிஜமாகவே ஜீவாவுக்கு முல்லையை பிடிச்சிருக்காண்டு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீ ஏதாவது ஆர்வ கோளாறுல சொல்லிடுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு தானே. அதனால இதெல்லாம் சொல்லாமட்டு ஃபோன் பண்ணேன் தானே. சரி தானே, வச்சிடவா? சரிங்க மாமா. கஜ்ரு, ஆ? இந்த பில்லு உள்ள இருந்துச்சு, இதுவானு பாரு. இது இல்லை, நீ இது பழசு. இது இல்லையா? அண்ணன் வேற கேட்குமே, என்ன சொல்றேன்னு தெரியலையா? இங்க எங்கேயாவது தான் இருக்கும், தேடினா இல்ல, கிடைச்சு. நீ எல்லா இடத்துலயும் பா. வாடி வா. ஏண்டி கல்யாணம் ஆகி இங்க தானே வர போற? அது வரைக்கும் இருக்க முடியலையாக்கும்? ஒரு நாளைக்கு 4 தடவை வர போற. நான் 4 தடவை வருவேன், 40 தடவை கூட வருவேன். அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது.
ஜீவா இல்ல, வெளியே போயிருக்கான். அதே எனக்கு தெரியுமே, அவரை பார்த்துட்டு தான் வரேன். ஓஹோ, நான் எங்க அத்தையை தேடினேன், எங்க காணோம்? உள்ள தூங்குறாங்க. எழுப்பவா? நாலு திட்டு வாங்குறியா? ஹலோ, திட்டு வாங்கினதெல்லாம் அந்த காலம். இப்ப நானும் அத்தையோட மருமக தான். போதாததுக்கு நான் அவங்க தம்பி மக. உங்களை மாதிரி வெளியில இருந்து ஒண்ணும் வரல.